வெல்கம் டு HKC சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற சைட் வந்து செங்கல்பட்டில் பண்ண பிவிசி ஒர்க்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பிவிசி யூபிவிசி கிடையாது, இது வந்து பிவிசி. இந்த பிவிசி ஒர்க்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து இண்டிவிஜுவல் வீடு. நம்ம இந்த இன்டீரியரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை கிளியர் பண்ணிடுறேன். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, அது என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அமௌண்ட் 190 per square feetன்னு போட்டிருக்கிறது வந்து 190 to 270. நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் 190 to 270ன்னு. பழைய வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவில் 190 மெட்டீரியல் போட்டிருப்போம், அது மட்டும் இது 190 அப்படின்னு நாங்கள் சொல்லியிருப்போம். இந்த மெட்டீரியல்லாம் 190ஆன்னு கேட்குறாங்க. மெட்டீரியல் வந்து நிறைய திக்னஸ் வைஸ் வந்து ரேட் வந்து டிஃபர் ஆகும் பர் ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் தான் 190லேருந்து 270 வரைக்கும் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 260 per square feet வரும். இதில் வந்து மேட் ஃபினிஷிங்லாம் வருது, அதெல்லாம் 270 per square feet வரும். அது கீழே இருக்குது 250, 230, 220, 200, 190 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பிவிசியில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் வரும். நிறைய பேர் வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே 190 அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அது கிளியர் பண்ணிடுறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வீடு ஃபுல்லாக இருக்கணும். வீடு ஃபுல்லானா கிச்சன், பெட்ரூம்ஸ் எல்லாமே இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ரேட்டுக்கு பண்ண முடியும். சில பேர் வந்து நம்ம கோயம்பேட்டில் இருக்கோம், குடுவாஞ்சேரியிலேருந்து கூப்பிட்டு ஒரே ஒரு கப்போர்டு பண்ணணும், 2 கப்போர்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பே பார்த்து கொடுக்குறது பெஸ்ட்டு. ஏன்னா நாங்கள் இங்கேருந்து அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டு அதெல்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா சென்னை ஃபுல்லாக பண்ணுறோம், நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பண்ணுறோம். இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கப்போர்டு 2 கப்போர்டுனா அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக வந்து போட்டு தான் எடுத்துகிட்டு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் லேபர்ஸ் வந்து அந்த 2 கப்போர்டுக்கெலாம் வந்து அவ்வளோ தூரம் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால சொல்கிறேன், வீடு ஃபுல்லாக இருந்தால் நம்ம வந்து எங்கே வேணாலும் வந்து பண்ணலாம், அதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்லாம் வராது. அது மாதிரி வெளியூரில் வந்து பண்ணும்போது சென்னையை விட்டு நம்ம வந்து கோயம்புத்தூர், மதுரை அந்த மாதிரி ஏரியாலாம் நம்ம வந்து பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக வரும். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அதுவும் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இதே ஸ்கொயர் ஃபீட் 190K வந்து எல்லா ஊர்லேருந்து கால் பண்ணி கேட்குறாங்க, 190க்கு வந்து பண்ணுவீங்களான்ட்டு. அங்கே வரும்போது ஸ்கொயர் ஃபீட் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு அங்கே வந்து தங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த சார்ஜஸ்லாம் வந்து ஆட் ஆகும், ஃபுட் அலோன்ஸஸ் ஆட் ஆகும், டிரான்ஸ்போர்ட் ஆட் ஆகும். அதனால் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இப்போ இந்த இன்டீரியர் ஒர்க் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து சிங்கிள் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா கபோர்டு வந்து டோர் மட்டும் போட்டிருக்கோம். அதில் வந்து ஒரு மிரர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மிரர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெட் அண்ட் போல்டு வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது எல்லா வீடியோலையும் சொல்கிறோம். அது ஏன் சொல்கிறோம்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த மிரர் ஃபிக்ஸ் பண்ணும்போது பிவிசியில் விழுந்துருதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நாங்கள் எங்களுக்கு வந்திருக்கு, பார்த்துருக்கோம். நாங்கள் எப்போவுமே நெட் அண்ட் போல்டு போட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒட்டி மட்டும் விட்டால் தான் அது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். போல்ட் நெட் போடும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ரெண்டாவது வந்து பூஜா கபோர்டு. இந்த பூஜா கபோர்டு பார்த்தீங்கன்னா 6 feet இருக்குது. அதனால் வந்து ஃபோல்டிங் டோர் போட்டிருக்கோம். இதில் வந்து பீகாக் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், இந்த இடத்துலையும் ஃபோல்டிங்கு, அங்கேயும் ஃபோல்டிங், ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஃபோல்டிங் டோர் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா 3 டோர் வந்து நார்மல் டோர்ஸ் கொடுத்துருக்கோம். அது மேலே லாஃப்ட் மாதிரி காட்டி அதில் வந்து நம்ம வந்து 3 டோர் வந்து மேலேயும் கொடுத்துருக்கோம். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளேஸ் மெட்டீரியல். இதில் வந்து பிளேஸ் 1, பிளேஸ் 2 அந்த மாதிரி வந்து கலர்ஸ் வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கலர்ஸ் வந்து இருக்கும். அந்த 8 கலர்ஸ் நிறைய நாங்கள் வந்து சாம்பிள்ஸ் கொண்டு போய் காட்டுவோம். நார்மலாக உங்களுக்கு பிவிசி பண்ணும்போது பிவிசிக்கு வந்து சாம்பிள்ஸ் கொண்டு வந்து காட்டுவாங்க. அந்த சாம்பிளில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் மட்டும்தான் இருக்கும். அதுவும் நிறைய பேர் வந்து இந்த ரெட்டு ஒயிட்லாம் இதில் வராதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த சாம்பிளில் அந்த கம்பெனியில் என்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸ் மட்டும்தான் பிவிசியில் இருக்கும். நீங்கள் வுட்டு மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து பிவிசியில் எதிர்பார்க்க முடியாது. பிவிசிக்கு அவங்க வந்து மேனுஃபேக்சரிங்கில் அவங்க சாம்பிள்ஸ் போட்டு கொடுப்பாங்க. அந்த சாம்பிள் மட்டும் அந்த அதில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் மட்டும்தான் வந்து கிடைக்கும். இந்த கலரோட நேம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் 4ம் பிளேஸ் 6ம் நாங்கள் போட்டிருக்கோம். அது 2 காம்பினேஷனில் வந்து போட்டிருக்கோம். இந்த மெட்டீரியல் வந்து ஹெவி. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 20 mm திக்னஸ் வரும். ஹேலோவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஷீட்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.8 mm வரும். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஷூ ரேக் வந்து அவங்க வந்து கடப்பாக்கல்லில் வந்து எல்லாமே போட்டிருந்தாங்க. நம்ம டோர் போட்டுட்டு அது உள்ளே வந்து ஒரு ஷெல்ஃபு மட்டும் பிவிசியில் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன மாதிரி ஷெல்ஃப்ஸ் வந்து சிலதெல்லாம் நம்ம வந்து பிவிசியில் பண்ணியிருக்கோம். மற்றது எல்லாமே டோர் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த டோருக்கும் பாக்ஸுக்கும் வீட்டில் வித்தியாசமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாக்ஸ் பண்ணும்போது எப்படி ஸ்கொயர் ஃபீட் வரும், டோர் பண்ணும்போது எப்படி ஸ்கொயர் ஃபீட் வரும்ன்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து கடப்பாக்கல்ல போட்டனால நம்ம டோர் மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல்லாம் போட்டிருக்காங்க, அதில் டோர் போட்டு அதில் வந்து மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். லாஃப்டில் பார்த்தீங்கன்னா டோர் போட்டிருப்போம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 7 feet ஹைட் இருக்குது, வித்து வந்து 4 feet இருக்குது அப்படின்னா அது வந்து 28 square feet வரும், அதோடு முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து ஷெல்ஃப் உள்ள எல்லாம் வந்து நம்ம வந்து பிவிசியில் பண்ணும்போது டோர் வந்து 7 into 4 28 square feet உள்ள ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் வரும். 4 into 2 4 into 1.5 அது வந்து நீங்கள் இந்த கட்டில் போடுறதுக்காக ஸ்பேஸ் விட்டு நீங்கள் அதை போடும்போது அது டிஃபர் ஆகும். அது 2 feet சில பேர் போடுவாங்க, 1.5 feet போடுவாங்க, 1.25 போடுவாங்க. இந்த 1.25 தான் மோஸ்ட்லி வந்து கபோர்டு வந்து செங்கலில் கட்டும் போது போடுவாங்க, 1.25 போடுவாங்க. இது வந்து நம்ம கஸ்டமைஸாக மாற்றிக்கலாம். 1.5 2 feet இதெல்லாம் டெப்த்து வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். அது மாதிரி போடும்போது ஸ்கொயர் ஃபீட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் பாக்ஸாக பண்ணும்போது ஸ்கொயர் ஃபீட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். உள்ளே இருக்கிற ஷெல்ஃப் வரும், பார்ட்டிஷன் போட்டிங்கன்னா அது ஸ்கொயர் ஃபீட் வரும், அந்த மாதிரி வரும். பிவிசியில் நீங்கள் டோர் மட்டும் போடும்போது டோர் மட்டும் ஸ்கொயர் ஃபீட்டில் வரும். இது வந்து செகண்ட் பெட்ரூம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் வந்து நம்ம வந்து டபுள் டோர் போட்டிருப்போம். செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 4 டோர் போட்டிருப்போம். இது 8 அடி இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபோன்லேயே வந்து ஸ்கொயர் ஃபீட்டு எனக்கு இந்த வீட்டுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் தான் வருமானு கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் 2 பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் கபோர்டு மட்டும் இருக்கும். அது வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 doors கபோர்ட் இருக்குது. அது வந்து மாறும். அது ஒரு வீட்டில் வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் எடுக்கும் போது தான் அது ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வரும்னு தெரியும். நிறைய பேர் ஃபோன்லேயே கேட்பாங்க, சார் இது வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் மொத்த ஏரியா சொல்லி 600 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ சார் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஸ்கொயர் ஃபீட் எடுத்தால் தான் அது வந்து சொல்ல முடியும். நீங்கள் வந்து ஃபோன்லேயே கேட்டிங்கன்னா அது வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. அங்கே வந்து பார்த்து நம்ம சொல்கிறது கஷ்டம். அதே மாதிரி பிவிசி வந்து ஃப்ளோர் பிளானிங் கொடுத்து அதில் சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்ராக்சிமேட்டு இது வந்து வுட்டு வந்து சொல்லலாம் அப்ராக்சிமேட். ஏன்னா வுட்டு வந்து ஃப்ரண்டேஜ் மட்டும்தான் கணக்கு வரும். பிவிசி வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உள்ளே என்ன ஷெல்ஃபு போடுறோம், என்ன பார்ட்டிஷன் போடுறோம், எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் வரும். அப்போ வந்து அது ஃப்ளோர் பிளானிங் பார்த்துலாம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எடுக்கும் போது தான் எவ்வளோ வரும் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கு பட்ஜெட் கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே கடப்பாக்கல்ல போட்டிங்கன்னா அது டோர் மட்டும் போட்டால் உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாகும். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ள ஷெல்ஃப்லாம் போட்டு பண்ணும்போது பட்ஜெட் வந்து அதிகமாகும். இப்போ இந்த பூஜாவில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வச்சுருக்கோம். இந்த கிளாஸுக்கு வந்து தனி ரேட்டு. இது வந்து கலரில் நம்ம வந்து கொடுத்துருக்கனால அது வந்து தனி ரேட்டு வரும். கிச்சன் கபோர்டு பார்த்தீங்கன்னா 11 feet வந்து கபோர்டு கொடுத்துருக்காங்க. அவங்களே கட்டி அதில் கடப்பாக்கல் போட்டிருக்காங்க. இது மாதிரி வந்து எல்லா வீட்லையும் இருக்காது இல்லையா? எல்லார் வீட்லேயும் வந்து 11 feet கபோர்டு கட்ட மாட்டாங்க இல்லையா? அப்போ அது வந்து உங்களுக்கு கம்மியாகும். இவங்களுக்கு வந்து அந்த 11 feet கொடுத்தனால இது அதிகமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து கூப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து இவ்வளோ ரேட்டு வந்துருக்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு இந்த மாதிரி இருக்காது, ஒரு கபோர்டு கொடுத்துருப்பாங்க, பாக்ஸ் பண்ணுவாங்க. பாக்ஸ் பண்ணும்போது ரேட் அதிகமாகும். நான் திருப்பியும் சொல்கிறேன், பாக்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்டேஜ் டோர் வந்து கணக்கில் வரும், உள்ள ஷெல்ஃபு போடுறது கணக்கு வரும், பார்ட்டிஷன் போட்டிங்கன்னா அதில் கணக்கு வரும், பேக் ஷீட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்கொயர் ஃபீட் வரும். அது மாதிரி நீங்கள் போடும்போது பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக தான் வரும். அந்த ரேட் வந்து அதிகம், ஏன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து அதிகமாக வரும். பிவிசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருதோ அதை பொறுத்து தான் ரேட்டு வந்து அதிகமாக வருதும் கம்மியாக வருதும். அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு ஐடியா கேட்பாங்க எப்படி இது போடுறதுன்னு. இப்போ இங்கே பாருங்கள், கட்லரி பிளேன் பிளேட் போட்டிருக்கோம். கீழே வந்து அந்த 3 inch வச்சு கட்டியிருக்காங்களா கட்டில் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கட்டாமல் இருந்தால் இந்த 3 இது போடலாம். அப்படி கட்டுற மாதிரி இருந்தாலும் 2 தான் போட முடியும். அது உள்ளே வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள், அந்த 3 inch வச்சு. அது ஃப்ரண்ட்டில் அவங்க கொண்டு வரல, எல்லாமே உள்ளேயே அவங்க வச்சு இது பண்ணியிருந்தனால நம்ம வந்து அது வந்து இப்போ டோர் வந்து ஃபுல் டோர் நம்ம வந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். அது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து இருந்ததுன்னா அது மேலே தான் டோர் வரும் நம்மளுக்கு. அது மாதிரி கட்டாமல் விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து நம்ம பார்ட்டிஷன் போட்டு இது பண்ணிக்கலாம். இது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஓகேங்களா? வீடு கட்டும் போது நீங்கள் வந்து இது மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாகும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இது போட்டுக்கலாம். கபோர்டு வந்து நீங்கள் கட்டிட்டு அதில் டோர் மட்டும் போட்டுக்கலாம். அழகாக இருக்கணும், எனக்கு எல்லா இடமும் பார்க்க நல்லா அழகாக இருக்கணும்னா நீங்கள் அது கட்டாமல் இருந்தீங்கன்னா அதுலேயே பண்ணலாம். ஆனால் ரேட் வந்து அதிகமாகும். நான் திருப்பியும் சொல்கிறேன், பாக்ஸ் டைப் பண்ணும்போது ரேட் வந்து அதிகமாகும், டோர் மட்டும் போடும்போது ரேட் வந்து கம்மியாகும். பிவிசியில் ரேட் அதிகமாகுதுன்னா இது வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் அதிகமாகாது. ஸ்கொயர் ஃபீட் ரேட் அதே தான். இப்போ 200 போட்டிங்கன்னா 200 தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட். ஆனால் அந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து அதிகமாகும் பாக்ஸில் வந்து ஃப்ரண்டேஜ் உள்ள ஷெல்ஃபு. நான் திருப்பியும் அதை ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு அது எத்தனை வாட்டி சொன்னாலும் திருப்பி அதை கேட்குறாங்க. அதனால் நான் சொல்கிறேன், அந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து அதிகமாகும் போது நம்மளுக்கு கால்குலேட் பண்ணும்போது அந்த இது வந்து அதிகமாகும். ரேட் வந்து ஒன்று தான், 200னா 200 தான், 260னா 260 தான்.
இதை மட்டும் இதில் பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் வந்து பிவிசி வந்து கால்குலேட் பண்ணணும். நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு தாம்பரத்தில் வந்து ஃபுல்லாக வந்து கபோர்ட்லாம் கிடையாது, காலி எம்டி ஸ்பேஸில் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கபோர்டில் நம்மளே வந்து பாக்ஸ் பண்ணி ஷெல்ஃப் போட்டு அதுக்கு டோர் போட்டு லாஃப்ட்டும் வந்து நம்ம பிவிசிலே பண்ணியிருக்கோம். லாஃப்ட்லாம் வந்து பிவிசியில் போடும்போது நல்லா வெயிட் தாங்குமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் இருக்குது. 100% நல்லா வெயிட் தாங்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றது நான் கொடுக்குறேன். எப்படி அந்த லாஃப்ட் வந்து நம்ம பண்ணுறோன்றதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பிவிசியில் வெறும் டோர் போடுறதுக்கும் நீங்கள் ஃபுல் பாக்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃபர் இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும். ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து அதே ரேட்டு தான், ஸ்கொயர் ஃபீட் வந்து எக்ஸ்ட்ரா வரும் பாக்ஸாக பண்ணும்போது. இப்போ பார்த்தா இந்த இன்டீரியர் ஒர்க்கோட ஃபுல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,67,000 ஆச்சு. இது வந்து சென்னையோட ரேட்டு. நீங்கள் வெளியூர் வந்து பண்ணும்போது 20 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். டிரான்ஸ்போர்ட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.